பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. அண்மையில பார்த்திருப்போம், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை இடிக்க சொல்லி கோர்ட் உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? இதோட பின்னணி என்ன? நம்ம டி நகர்ல 99% பில்டிங்ல இருக்கும். ஆனால் ஒரு கிரவுண்டுனா 2400 சதுரடி. இது 2007க்கு முன்னாடி 8க்கு முன்னாடி 4 வீடு தான். அதுல 4 கிச்சன் தான் கட்டலாம். பிளாட் கட்டினாலும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினாலும் 4 பிளாட் தான் கட்டலாம் ஒரு கிரவுண்டுக்கு. ஆனால் 2009க்கு அப்புறம் மாஸ்டர் பிளான் 2 6 ஆக்குனாங்க. 2019க்கு அப்புறம் 8 கட்டலாம்னு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கிச்சன் அதிகமாக கட்டினாலோ ஒரு G+1 கட்டுறேன்னு சொல்லி G+2 3 கட்டினாலோ இவை வயலேஷன்களை ஏற்கவே முடியாது. டீவியேஷன்கள் ஒரு 10-20 அதிகபட்சம் 20%க்குள்ள இருந்தா ஏற்கலாம் என தீர்ப்புகள் உள்ளது. ஏன்னா கட்டுறப்போ ஒரு பிளான் பண்ணுவோம், அப்புறம் வாஸ்து சரி இல்லம்பாங்க, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மாத்துவோம்னு சொல்லி மாத்துறது டீவியேஷன். டீவியேஷன் என்பது சிறிய மாறுதல்கள், இவை அனுமதிக்கப்படும். ஆனால் வயலேஷன் என்றால் அனுமதி வாங்காம கட்டுறது, அனுமதிச்ச விட அதிக கிச்சன், அதிக மாடிகள் கட்டுவது, இதெல்லாம் வயலேஷன் அனுமதிக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான கட்டுமான நிறுவனங்கள், இங்க சொன்னது கூட ஜனசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ங்கிறாங்க, இந்த கமர்ஷியல் பில்டிங், இந்த பில்டிங் இதெல்லாம் கட்டுமான நிறுவனங்கள் பெரும்பாலும் அவை யாராவது ஒரு அரசியல் பிரமுகருடைய பினாமியாக இருக்கிறது, இல்ல இவங்க தான் அரசியல் கட்சிக்கு பினான்ஸ் பண்றாங்க. அதனால இந்த கம்பெனிகள் கட்டினதை எல்லாம் ரெகுலரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வேணா கட்டிக்கோ, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு பல லட்சங்கள் அரசு கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் கொஞ்சம் பணம் கவர்மெண்ட்டுக்கும் வராம ஸ்கீம்ஸ் அப்பப்ப கொண்டு வந்தாங்க. ஆனால் உயர் நீதிமன்றமும் பின்னால் உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொலை பண்ணிட்டு நான் அதை சரி பண்றதுக்கு சட்டம் கொடுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தவறு செய்தவர்கள், வயலேஷன் செய்தவற்றை ரெகுலரைஸ் பண்றதுக்கு எந்தவித சட்டமும் செல்லாதுன்னு தீர்ப்பு நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சட்டத்தின் கீழாக 95ல நாங்க ரெகுலரைசேஷன் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லுது. ஆனால் அந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீம் எதுவுமே செல்லாது என்று தெளிவாக கூறி, அதனால் 3வது மாடிக்கு மேல் உள்ள அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும்னு வந்திருக்கு. சோ இதுதான் இந்த வழக்கின் சாரம். என்பது சிறிய மாறுதல்கள், இவை அனுமதிக்கப்படும். ஆனால் வயலேஷன் என்றால் அனுமதி வாங்காம கட்டுறது, அனுமதிச்ச விட அதிக கிச்சன், அதிக மாடிகள் கட்டுவது, இதெல்லாம் வயலேஷன் அனுமதிக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான கட்டுமான நிறுவனங்கள், இங்க சொன்னது கூட ஜனசக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்ங்கிறாங்க, இந்த கமர்ஷியல் பில்டிங், இந்த பில்டிங் இதெல்லாம் கட்டுமான நிறுவனங்கள் பெரும்பாலும் அவை யாராவது ஒரு அரசியல் பிரமுகருடைய பினாமியாக இருக்கிறது, இல்ல இவங்க தான் அரசியல் கட்சிக்கு பினான்ஸ் பண்றாங்க. அதனால இந்த கம்பெனிகள் கட்டினதை எல்லாம் ரெகுலரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வேணா கட்டிக்கோ, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு பல லட்சங்கள் அரசு கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் கொஞ்சம் பணம் கவர்மெண்ட்டுக்கும் வராம ஸ்கீம்ஸ் அப்பப்ப கொண்டு வந்தாங்க. ஆனால் உயர் நீதிமன்றமும் பின்னால் உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொலை பண்ணிட்டு நான் அதை சரி பண்றதுக்கு சட்டம் கொடுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. இது தவறு செய்தவர்கள், வயலேஷன் செய்தவற்றை ரெகுலரைஸ் பண்றதுக்கு எந்தவித சட்டமும் செல்லாதுன்னு தீர்ப்பு நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சட்டத்தின் கீழாக 95ல நாங்க ரெகுலரைசேஷன் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லுது. ஆனால் அந்த ரெகுலரைசேஷன் ஸ்கீம் எதுவுமே செல்லாது என்று தெளிவாக கூறி, அதனால் 3வது மாடிக்கு மேல் உள்ள அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும்னு வந்திருக்கு. சோ இதுதான் இந்த வழக்கின் சாரம். இப்ப அதே போல இன்னொரு வழக்கு இதே மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஈஷா யோகா வழக்கு பெரிய பேச்சு போல, அதாவது திமுக வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்றப்ப மீண்டும் திமுக கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்ததா பாக்குறோம். உச்ச நீதிமன்றத்துல என்னன்னா சாதகமான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டதா ஈஷாக்கு நம்ம சொல்லப்படுது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமிழக அரசு என்ன மாதிரியான கொட்டு வாங்கியிருக்கு? இல்ல, ஈஷா யோகாங்கிறது இதுல கோவையில வெள்ளியங்கிரி மலை மேல போற வழியில இருக்கிற ஒரு ஆசிரமம்.
அந்த ஆசிரமத்தில் பல கட்டுமானங்கள் 2003 14 இடையே கட்டுப்பட்டுள்ளன. அவற்றிற்கு முறையான அனுமதி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அந்த இது மலை மேல கட்டப்பட்டுள்ள அந்த ஆசிரமத்தில் உள்ள பில்டிங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 சதுரடி நிலத்துக்குள்ள இந்த பில்டிங் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இப்போ இதை சுட்டி காட்டிட்டு 2022 இவங்களே போய் சென்னை ஹைகோர்ட்ல போனப்ப நீங்க அங்க இதெல்லாம் பெருசாக இது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க சென்னையை விட்டு வெளியில போனாலும் சரி, ஓஎம்ஆர்ல போனீங்கன்னால் தங்கபாலுக்குள்ள காலேஜ்ல ஆரம்பிச்சு எல்லா பெரிய அரசியல்வாதிகள் மதவாதிகள் எல்லோருமே உங்களுக்கு காலேஜ்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்காங்க. எந்த ஊர் பைபாஸ் ரோட்ல போனாலும், விழுப்புரம் ரோட்ல போனீங்கன்னா இவர் கட்டியிருப்பார், திருவண்ணாமலை பக்கம் போட்ட பொன்முடி கட்டியிருப்பார், வேலு கட்டியிருப்பார். இப்படி பைபாஸ் ரோட்ல நம்ம தேவராஜ் அவர்கள் ஆற்காடு வீராசாமி தம்பி உங்களுக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு கட்டியிருப்பார். இது போல ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி கல்லூரிகள் இருக்கும். இப்ப சட்ட விதிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வீடு கட்டுறதுக்கு நம்ம அப்ரூவல் இங்க சென்னையில இருந்தால் சிஎம்டிஏக்கு போகணும், இல்ல கார்பரேஷனுக்கு போகணும். அவர்களுக்கு அடிமனை அப்ரூவல் ஆயிருந்தால் அதுக்கு மேல வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. சரி, இதை தாண்டி மொஃபசல் ஏரியா அப்படின்னு போயிட்டால் அங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிடிசிபி கிட்ட வாங்கணும். டிடிசிபி தான் லேண்ட் அப்ரூவல் கொடுக்க முடியும். எந்தவித பஞ்சாயத்துக்கும் லேண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாது. லேண்ட் அப்ரூவலை டிடிசிபி பண்ணி இருந்தால் அதன் மேல் கட்டுமானம் செய்வதற்கு முன்பாக G+1 பில்டிங் 4 கமர்ஷியலாக இருந்தால் 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் அதிகமாக கட்டலாம். அப்ப இவங்க யாரும் போய் எந்த ஒரு கல்லூரியும் அது கமர்ஷியல்லையும் வராது, இன்ஸ்டிடியூஷன்னாலும் 2000 தான் கட்ட முடியும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் ஒரு சாப்பா குத்தி பர்மிஷன் வாங்கிப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கினால் செல்லுபடி ஆகாது. டிடிசிபி வெப்சைட்ல போய் நோ தி ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு KYC அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு. இன்னைக்கு போய் பார்த்தாலும் டிடிசிபி இடத்தை அப்ரூவ் பண்ண இடத்துல பஞ்சாயத்து தலைவர் 2000 சதுரடி தான் அப்ரூவல் பண்ணலாம், ரெசிடென்சியலாக இருந்தாலும் கமர்ஷியலாக இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அது எந்த திமுக கட்சிக்காரராக இருக்கட்டும், அதிமுக தங்கபாலு கட்சி காலேஜாக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸை சேர்ந்த தங்கபாலு, இதுல அதிமுக நம்ம இவர் தம்பிதுரை போன்றவர்கள், ஏன் முன்னாள் அதிமுக காங்கிரஸ் தலைவர் இவர் அழகிரி, இவர்கள் எல்லோரும் கல்லூரி நடத்துறாங்க. இவங்க எந்த ஒரு கல்லூரியுமே டிடிசிபி வாங்கியிருக்க மாட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சாப்பா குத்தி வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு பவர் கிடையாது. இது எல்லாம் சட்டத்தை மீறுகிறதுன்னு வழக்குகள் வந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரு EPS ஆட்சியின் போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். கல்வி நிறுவனங்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ரூல்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து ரோல் இருந்தா போதும்னு இவங்களும் நம்ம ஈஷாவும் கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுல தப்பா ரைட்டா, இல்ல இது கல்வி நிறுவனத்தில் வராது அப்படின்னு போய் உயர்நீதிமன்றத்துல நாங்க யோகா போன்றவற்றை சென்னை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நீங்க அதை எதிர்த்து இவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஒரு அப்பீல் எதிர்த்து போகணும்னு சொன்னா 90 நாள்ல போகணும். 2 வருஷம் தூங்கிட்டு ஏண்டா வந்த இப்ப அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனாலும் சென்னை தமிழக அரசு மேலும் அந்த நிறுவனத்துக்கு தொந்தரவு தரணும் அப்படின்னு சொல்லி மறு ஹியரிங் கேட்டிருக்கு. இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அது தள்ளி வைக்கப்படும், அது எடுபடாதுன்னு நமக்கு தெரியும். இங்கேயே இன்னொரு பிரச்சனை வருது. இப்ப இந்த பைபாஸ் ரோட்ல இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் அல்லது பள்ளி கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பல ஏக்கர்ல அமைஞ்சிருக்கும். பல ஏக்கர்ல பைபாஸ் ரோடுனாலே 80 அடி 100 அடி ரோடு இருக்கும். அதுல பல மாடி கட்டிடம் கட்டினால் தவறு இல்லை. ஆனால் வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தில் உள்ளது ஈஷால இருக்கிற எல்லாமே G+1 பில்டிங்கள். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டுமே கட்டலாம். அதாவது மலை மேலே 9 மீட்டர் 27 அடிக்கு மேலாக பில்டிங் கட்டக்கூடாது. எதுக்குன்னா மலையை நீங்க தோண்டி பவுண்டேஷன் போட்டீங்கன்னால் அது அந்த மலையின் இது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இப்ப நம்ம வயநாடு போல இது இது பெரிய மழை வந்தால் வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே மொத்தமாக பல கிராமங்களே மூழ்கும்படியாக அந்த பவுண்டேஷன்கள் மாத்திடும். இதனால உங்களுக்கு ஹில் ஏரியால G+1க்கு மேல கட்டக்கூடாது. இப்ப ஈஷாக்குள்ள போனீங்கன்னா
எல்லாமே G+1 தான் அங்கே உள்ளது. அவை எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவல், கலெக்டர் அப்ரூவல் போன்றவை வாங்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு இதுன்னு பேர், அதுக்கு பேர் என்னன்னா, ஒரு ஒரு கிரவுண்ட்ல எவ்வளவு கட்டலாம். 2400 சதுரடி கிரவுண்ட், ஒரு 1000 சதுரடின்னு வச்சுக்கோங்க. 2017க்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க 1.5 FSI என்பார்கள், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் 1.5 மடங்கு 1500 தான் கட்டலாம். ஆனால் இதுவே ரோடு பெருசா இருந்தா மல்டி ஸ்டோரியில என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தால் 33 அடி ரோடுக்கு மேல விட்டு இருந்தால் நீங்க இது G+3 கட்டலாம். அதே இது 60 அடிக்கு மேல போனால் மல்டி ஸ்டோரி பில்டிங் 15 அடி, 15 மாடி, 10 மாடின்னு கட்டலாம். இப்ப பாண்டி பஜார்ல அவங்க அப்ரூவல் வாங்கி இருந்தால் FSIக்குள்ள கட்டியிருக்கலாம். அப்ரூவல் வாங்கல இருந்தா நம்ம போன இதுல பார்த்தோம். இப்ப ஈஷாக்குள்ள இருக்கிறது எல்லாமே G+1 தான். இப்ப மலையில G+1க்கு மேல கட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னால், நாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1999-2000 முதல் முறையாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர் பட்ட வழக்கு என்பதே இது கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் G+1 பர்மிஷன் வாங்கிட்டு G+5 கட்டினார்கள். அதற்கு அவர்கள் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் சட்டம் போட்டு அப்ரூவல் கொடுத்தார்கள். அது செல்லாது, சட்ட விரோதம்னு உச்ச நீதிமன்றத்துல அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதனால இதுல மலை மேல G+1 மேல கட்ட முடியாது. இப்ப ஈஷாவை பொறுத்த வரைக்கும் டீவியேஷன்ல தான் வரும், வயலேஷன்ல வராது. ஆனால் நீங்க போய் கூகுள்ல தேடுங்க, 37 பள்ளிகள் வெள்ளியங்கிரி மலை இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இது பல்வேறு கழக கண்மணிகள் வச்சிருக்கிற கல்லூரிகள்ல எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங் ஸ்ட்ரக்சர் கோயம்புத்தூர்லயே கட்டியிருக்காங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில இவங்க இருக்கிற ஈஷாவை தாண்டி நீங்க மேல போனா வித்யா மந்திர் வரும். அதை தாண்டி காருண்யா பல்கலைக்கழகம் இருக்கு. அத்தனையும் G+3 பில்டிங். இவை வயலேஷன்கள். வயலேஷன் cannot be regularized. இப்ப ஒரே ஒரு சட்டம் வருது, இவங்க OPS EPS சேர்ந்துக்கிட்டு போன ஆட்சியில கல்வி நிறுவனத்துக்கு தேவையில்லைன்னு சொன்னால், அதாவது இதெல்லாம் பைபாஸ் ரோட்ல இருந்து அது 60 அடி ரோடுக்கு மேல மல்டி ஸ்டோரி கட்டலாம். FSI கிரவுண்ட் எல்லாம் சேர்த்து விட்டுருந்தா கட்டிருக்கலாம். அதனால அவை டீவியேஷன்ல தான் வரும். அப்ரூவல் வாங்கலங்கிறது சொன்னா கூட வயலேஷன்ல வராது. ஆனால் காருண்யா முதலாக இந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பல்வேறு பில்டிங் எல்லாமே பைல் ஃபவுண்டேஷனோ இந்த ஃபவுண்டேஷனோ பில்லர் ஃபவுண்டேஷனோ போட்டு மல்டி ஸ்டோரி பில்டிங், இவை தனிய வயலேஷன். இன்னைக்கு நம்ம இந்த பேசுற ஒரு 3 வாரங்கள் முன்பாக நமது ஸ்டாலினுடைய தொகுதியில் கொளத்தூரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளி அவங்க G+2க்கு மேல கட்டியிருந்தாங்க. அப்ரூவலை வாங்க உடனே இந்த சட்டத்தை கட்டி ஸ்கூல் கல்வி நிறுவனத்துக்கு அவசியம் இல்லை என்று கோட் பண்ணப்ப சென்னை உயர் நீதிமன்றம் கல்வி நிறுவனமாக இருந்தால் என்ன, கடவுளை வழிபடும் கோவிலாக இருந்தால் என்ன, அந்நிய மதத்தை சேர்ந்த அவர்களுடைய கதை தெய்வத்தை தொழும் மசூதியாக தர்காவாக இருந்தால் என்ன, எல்லாமே சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஸ்கூல், டெம்பிள், தர்கா, சர்ச், எனிதிங் ஷுட் நாட் வயலேட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியின் கட்டிடத்தை அனுமதிக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துரு. சரியா? இப்ப இதோடைய காலம் என்னன்னு பார்த்தா, இது கட்டப்பட்டது 2003 இருந்து 2014 வரைக்கும் கட்டி கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் இப்ப இவர்கள் இடிக்கணும் இல்ல இது பண்ணணும்னு சொல்றது வேண்டுமென்றே செய்யப்படுவது. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், 30 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட பில்டிங்கை இடிக்கணும்ன்றாங்க. இப்ப சென்னையில மிகப்பெரிய வயலேஷன் கேஸ் என்று சொன்னால் கிரிக்கெட் ஸ்டேடியம், MA சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதன் உள்ள 3 ஸ்டாண்டு கட்டினாங்க. இன்னும் அதிகமான மக்களை உட்கார வைக்கணும். எப்ப கட்டினாங்கன்னா 2006-11 காலத்துல 7-8 காலத்துல எந்த விதமான அப்ரூவலுக்கும் அப்ளை பண்ணலைங்க. கார்பரேஷன் கிட்டயோ அல்லது CMDA கிட்டயோ அப்ரூவல் ஆங்க. ஏன்னா அப்ப ஆட்சியில இருந்தது திரு மு கருணாநிதியுடைய திமுக கட்சி. அங்க மேல இருந்தது கோபாலபுரம் சொன்னா இந்தியாவே ஆடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது சோனியா காந்தி வழிகாட்ட ராகுல் காந்தி கீழே அவர் பொம்மையாக ரிமோட் கண்ட்ரோல்ல வேலை செய்த மன்மோகன் சிங் ஆட்சி. ஸோ மேலையும் கீழையும் நம்ம ஆட்சி தான் சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்தவர் இந்தியா சிமெண்ட்ஸ் சேர்மன் சீனிவாசன், அவர் திமுகவிற்கு பல விதங்களில் பண உதவி செய்பவர். அவரு இங்க கட்டி விட்டார். இதை எதிர்த்து ஒரு சமூக போராளி ஒருவர் போய் வழக்கு போட சென்னை உயர் நீதிமன்றம் அது எந்த அப்ரூவலும் வாங்கல, அதற்கு உரிய எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல, இடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து TNCA
உச்ச நீதிமன்றம் போன போதும் அங்கேயும் இடிக்கணும்னு தீர்ப்பு 2015 வருதுங்க. உச்ச நீதிமன்றம் இடிக்க வேண்டும் என்று சொன்ன பின்பு அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு வேற எந்த அத்தாரிட்டியும் கிடையாதுங்க. ஆனால் இதை தாண்டி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல இன்னொன்னு, அந்த இதுக்கு தமிழ்நாடு அரசுக்குடைய இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துக்கு வாடகை 2 பேருக்கும் ரிஜிஸ்டர்டு லீஸ் டீட் உண்டுங்க. அது பிரகாரம் வாடகை பாக்கி 2015 வரைக்கும் சிஏஜி அறிக்கையில 2081 கோடி ரூபாய் அவர்கள் கட்டவில்லை என்று சிஏஜி அறிக்கை 2015 வருது. ஆனா இத வசூலே பண்ண. இன்னொன்னு, அந்த 3 ஸ்டாண்டை இடிக்காம வச்சிருந்தாங்க. இது 2019க்கு பிறகாக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி, ஏன்னா ஓபிஎஸ் தான் உங்களுக்கு இதுல இருந்திருப்பார். அன்னைக்கு யார் சிஎம்டி அமைச்சர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, இது டிஎன்சிஏ சீனிவாசன் அவர்கள் தன் ஒரு பேக்டோர் சேனலை ரெடி பண்ணிட்டு ஓமலூரை சேர்ந்த ஒரு அதிமுக எம்எல்ஏ மூலமாக இபிஎஸ்ஐ அணுகி அதை 2081 கோடி 2014 வரைக்கும், அதுக்கப்புறம் இருந்த காலகட்ட வாடகைக்கு எல்லாம் 2081 இன்னொரு 700 கோடி 3000 கோடி கிட்ட வந்திருக்கு பதிலாக வெறும் 250 கோடியை வாங்கிக்கிட்டு பிளஸ் இந்த ஸ்டாண்டை ரெகுலரைஸ் பண்றதுக்கு சில வேலைகள் செய்கிறார்கள் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு. ஆச்சா, ஆனால் ஏதோ செய்து விட்டு அதை ரெகுலரைஸ் பண்றதுக்குரிய டெக்னிக் பண்றாங்க. என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல இருந்து சின்ன 2 ஜிம் பில்டிங்க ஒரு சைக்கிள் ஸ்டாண்டையும் இடிச்சுட்டு நாங்க பக்கத்துல எல்லாம் வழி இருக்குன்னு ஏற்பாடு பண்ணாங்க. இது எல்லாமே அங்கதானே கருணாநிதி அவர்களோட ஸ்டாண்ட் இருக்கு, பேர் வச்சிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்ட்னு சொல்லி திரு ஸ்டாலின் தான் திறந்து வச்சார். இது முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அப்படி அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு இவங்க இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்துல எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்றிருக்கணும். இப்ப இதற்கு அனுமதி கொடுத்த ஓபிஎஸ் இபிஎஸும் திரு ஸ்டாலின் அதை திறந்து வச்சது எல்லாமே சட்டவிரோதம். அவர்களை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரணும். இன்னொன்னு, இது இப்ப இந்த பில்டிங் நம்ம பார்த்தது 95ல ரெகுலரைசேஷன் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 90 காலகட்டத்தில் அண்ணா அறிவாலயம் சென்னையில இருக்கு பாருங்க, திமுகவுடைய தலைமை அலுவலகம். அதற்கு நீங்க 30,000 சதுரடிக்கு மேல அடிமனை இருந்தால் 10% ஓஎஸ்ஆர்னு பார்க்கெல்லாம் விடணும். ஏன்னா அப்பதான் காற்றோட்டம் மரங்கள் இருக்கணுங்கிறதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோன்னு பேரு. அது விடப்படவில்லை அப்படின்ற குற்றம் இது வந்தப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் அனாதை ஆசிரமங்கள் எல்லாம் நடத்துகிறோம், சமூக சேவை செய்வதால் எங்களுக்கு விலக்கு வேண்டும்னு கோரி ரெக்கார்ட்ல கிரியேட் பண்ணிட்டு திமுக ஆட்சி மத்திய அரசு கொடுத்த தகவல்களை இந்திய விரோத தமிழர்களுக்கு போதை மருந்து ஆயுத கடத்தல் செய்த எல்டிடி கிட்ட போய் ரகசியத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு கலைக்கப்பட்ட நேரத்தில் அன்னைக்கு கவர்னர் ஆட்சியின் போது ரெகுலரைஸ் செய்ததாக பண்ணி வச்சுக்கிட்டாங்க, சட்டத்துல கையெழுத்து. அது இன்னைக்கு செல்லாது என்பது கூட இந்த தீர்ப்புல. ஏன்னா 95 பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2003ல கட்டின ஈஷாக்கு போறாங்க, ஸ்கூல் பில்டிங்கா இருந்தாலும் இடிக்கணும். அவங்க எந்தவித அனாத ஆசிரமும் நடத்தல, அதுவும் வரும். இன்னைக்கும் ஓஎஸ்ஆர் அப்படி விடப்பட்டு இருந்தால் அந்த பார்க்குக்கு உள்ள இருந்து வழி இருக்கக்கூடாது, வெளியில இருந்து பொதுமக்கள் அப்ரோச் இருக்கணும். இன்னைக்கு சின்னதாக ஒரு பார்க் வச்சிருக்காங்க, இதுல அது 10% இடம் வராது. இது தெளிவாக அண்ணா அறிவாலயம் உங்களுக்கு ஓஎஸ்ஆர் டீவியேட் பண்ணு. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டா ஈஷாவை பற்றி கீழ்த்தரமாக அருவருப்பாக எழுதுபவர் திரு நக்கீரன் பத்திரிகை. அந்த பத்திரிகை ஜானி சாலைன்னு சொல்லி ராயப்பேட்டில் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 அடி கீழே தான் வரும். G+1 தான் அவர் கட்டிய காலத்துல வரும். ஆனா G+5 கட்டி இருக்கார். அது முழுக்க வயலேஷன். சட்டப்படி பார்த்தா 3 மாடி நக்கீரன் பில்டிங் இடிக்கப்பட வேண்டும். இதுதான் உண்மை. இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6 லட்சம் சதுர அடி கட்டி வச்சிருக்காங்க. எங்கெங்கன்னு சொன்னா தாம்பரத்துலக்கும் இப்ப இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டு நடுவுல கிளாம்பாக்கம்னு கட்டியிருக்காங்க வண்டலூர் கிட்ட. இதுக்கு நடுவுல இரும்புலியூர்ங்கிற இடத்துல ஏஜி சர்ச்சுடைய ஆசிய தலைமையகம் மொத்தம் 6 லட்சம் சதுரடி. அது எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் கட்டப்பட்டுள்ளது. அதுல சில பில்டிங்கள் G+2க்கு மேலேயும் போகுது. பக்கத்திலேயே இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு கழக கண்மணிகள் 2 கழகமுமே உதவுகிறது. அதை எதிர்த்து அங்க உள்ளூர் மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண இப்ப கார்பரேஷன் அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, பக்கத்துல தாம்பரம் ஏர்போர்ட்ஸ் இருக்கு, நீங்க கட்டியிருக்கிற பில்டிங் அவங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு என்ஓசி வாங்கணும்னு 13 கண்டிஷன் கொடுத்திருக்கு. ஏங்க இதோடைய வயலேஷனே என்ன பண்ணிருக்கு? இதுக்கு அடுத்தது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தோ திருச்சியில இருந்தோ வந்தீங்கன்னா
கோயம்பேடு போறதாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தாம்பரத்துக்கு முன்னாடி இரும்புலியூர்ல ஏறும், பைபாஸ்ல போயிட்டு எங்க இறங்குவீங்க? வானகரத்துல இறங்குவீங்க. வானகரத்துல இறங்கி திரும்புற இடத்துல ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் ஸ்பிக் ஏசி முத்தையா இருந்த பில்டிங். அது முன்னாடி வாலாஜாபேட் செராமிக் ஒர்க்ஸ், VRW செராமிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி இடிக்கப்பட்டு அது இவங்க வாங்கி கட்டியிருக்காங்க. தென்ற திமுக ஆட்சி 2006 காலத்துல. அதுக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங் என்றால் அந்த அப்ரூவலை CMDA போட்டுட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஆன்லைன்ல இருக்கு. இது வரைக்கும் என் கண்ணுல நான் பல மணி நேரங்கள் தேடி பண்ணல. அது வயலேஷன், அது இயக்கப்படணும் பார்த்தா. இன்னொன்னு, அந்த இடம் கைலாசநாதர் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது. கோயிலுக்கும் இருக்கிற மத நிறுவனத்திற்கும் நடுவுல இடம் இருக்கணும் அப்படின்னு கன்னியாகுமரியில ஒரு இது மண்டை கலவரத்துக்கு அப்புறம் போடப்பட்ட நீதிபதி கமிஷனுக்கு கூறியிருக்கிறதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, நடுவுல ட்ரஸ்ட்ல இருந்து காருண்யா ட்ரஸ்டுக்குன்னு, ஐ மீன் எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு ஒரு போர்ஷனை வித்தா மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி, ஸ்டாம்ப் டியூட்டி வேற கட்டியிருக்காங்க. சோ முழுக்க வயலேஷன் இருக்கு. அண்ணா அறிவாலயம் முதல் நக்கீரன் பில்டிங் வரைக்கும் ஒரு பில்டிங்கும் வயலேஷன்ஸ், டீவியேஷன் இல்லை. இது மூல இருக்கிறப்ப மீண்டும் மீண்டும் எதற்காக ஈஷா மேல இவங்க கேள்வி எழுப்புறாங்க? சென்னை உச்ச நீதிமன்றம் இடிக்க வேண்டும் என தீர்ப்பு வந்ததுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணி எல்லாமே திட்டமிட்டு கல்லூரி போல 37 கல்லூரிகள் மலை மீது ஹில் ஏரியா மீறி G+3 கட்டிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணாம இப்ப இதை எல்லாமே எதற்கு பண்றாங்கன்னா, யார் அந்த சார் முதல் இது மெட்ராஸ்ல பீச்ல நடந்த ஒரு இந்தியன் ஏர்போர்ஸ் விமானம் சரியா அமைக்காம 5 பேர் தண்ணி இல்லாம செத்து போனாங்க. ஒரு பாலம் அடித்து செல்லப்பட்டது. மெட்ரோ வாட்டர் தண்ணியை குடிச்சு 3 பேர் பல்லாவரத்துல செத்தாங்க. இது தவிர இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இதையெல்லாம் மடைமாற்ற இவர்கள் உணர்ச்சியை தூண்டுகின்றார்கள். இதற்கு பிறகாக கூலிபான்கள் என்று அழைக்கப்படும் திடல்ல இருந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க, இல்லாட்டி அந்நிய மதங்களிடமிருந்தும் ஜார்ஜ் சோரோஸ் இடமிருந்து பணம் பெற்றுவிட்டு NGO நடத்துறவங்க எல்லாம் ஈஷாவை பத்தி பேசுவாங்க. யாராவது இன்னைக்கு வரைக்கும் காருண்யாவை பத்தியோ அல்லது இரும்புலியூர்ல இருக்கிற ஏரியின் வழித்தடத்தை ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க கட்டியுள்ள ஏஜி சர்ச் தலைமையகம் 6 லட்சம் சதுர அடி சென்னையில ஒரு பர்மிஷன் இல்லாம கட்ட முடியுங்களா? எப்படி உங்க கண்ணுக்கு தெரியாமையா கட்டுவாங்க? இந்த இதுல ஈஷால கூட சுப்ரீம் கோர்ட் தான் கேட்டிருக்கு. நீங்க அந்த பில்டிங் மண்ணு லாரி இதெல்லாம் எடுத்துட்டு போறப்ப எப்படி கட்டினாங்க? இந்த டீவியேஷன்ஸை பத்தி, இந்த வயலேஷன்ஸை பத்தி பேசாதவங்க ஈஷாவை பத்தி பேசுறாங்கன்னா இவர்கள் எல்லாம் தமிழர் மெய்யியல் சனாதன மரபை இழிவு செய்யறதுக்கு தான் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை அப்படி வயலேஷனை இது பண்ணக்கூடாதுன்னா நக்கீரன் கோபாலுடைய அந்த அலுவலகம் வீட்டை இடிக்கணும், 3 மாடிகளை. அதே போல இதை இடிக்கணும், சென்னைக்கு அந்த 3 ஸ்டாண்டை இடிக்கணுங்க. ஏன்னா AR ரஹ்மான் மீட்டிங் போட்டப்ப ECR முழுக்க பிளாக் ஆச்சு. இப்போ நைட்ல கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சதுன்னா அத்தனை பேர் திரும்பி போகணும்னா என்ன பண்ணுவீங்க? சோ 25,000 பேர் வந்தாலே திரும்பி போறதுக்கு அத்தனை பேரும் கார்ல வரும். ஏன்னா இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. எனவே இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணணும். ஆனால் 2 கட்சிகளும் இன்னும் சொல்லணும்னா அதிமுக மொத்தமே 6.5 கோடியோ என்னமோ தான் தேர்தல் நிதி பத்திரம் வாங்கியிருந்தாங்க ஒயிட்ல. அதுல 5 கோடி கொடுத்தது TNCA சேர்மனாக அன்று இருந்த சீனிவாசனுடைய CSK டீம் சார்பாகவும் 1 கோடி இந்தியா சிமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஸோ ஒயிட்ல சட்டப்படியாக வாங்கிக்கிட்டு தமிழக அரசுக்கு வர வேண்டிய 3000 கோடியை விட்டுட்டு 200 கோடியோ 100 கோடியோ வாங்கிக்கிட்டு பண்ணியிருக்காங்க. தமிழக அரசுக்கு நிதி இல்லை என்று சொல்லும் நிலையில் மக்களுக்கு வர வேண்டிய மக்கள் பணத்தை விட்டுட்டு இது போல தனியார் கேளிக்கைகளுக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈஷா சட்டம், ஈஷா தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொன்னதாக இருக்கட்டும், தமிழகத்துல உயர் நீதிமன்றம் 30 வருட பில்டிங் இடிக்கிறதுன்னு சொல்றது, முதலில் அவர்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தையும் நக்கீரன் கோபால் வீட்டையும் இடிக்கணும். அப்பதான் நாங்கள் ரூல்ஸ் படியாக செய்கிறோம். இது மாதிரி என்னென்ன பில்டிங் இருந்தாலும் முக்கியமான வயலேஷன்ஸை இடிக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். இதுல சட்டப்படியாக அன்னைக்கு அனுமதி கொடுத்தவர்களுக்கும் எப்படி ஜெயலலிதா பதவியில இருந்து நீக்கப்பட்டாரோ அது போல EPS OPS ஆக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
நிச்சயமா பகிரமான விஷயங்கள்லாம் தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. நக்கீரன்ல ஆரம்பிச்சு அண்ணா அறிவாலயத்துல ஆரம்பிச்சு ஸ்டேடியம்னு பார்ப்போம். கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்புகள் எடுக்க போகுதுன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.